உதயநிதிக்கு ஒண்ணுமே இல்லை. மெச்சூரிட்டினா மெச்சூரிட்டி. அவனும் படத்தில் நடிச்சிருந்தால ஒரு கல் ஒரு கண்ணாடி படம்லாம் நடிச்சான்ல. லாலா கடை சாந்தி அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரிஞ்சுது. இப்போ விஜய் டான்ஸ் ஆடுறத பற்றி பேசுகிறானே, இவனுக்கு என்ன தகுதி இது? அவரும் கூத்தாடி தான். கூத்தாடியாக இருந்துதான் இப்போ அரசியல் அவரும் குச்சாரு. அவர் என்ன நினைச்சாரு, முதல்வராக வந்துடலாம் அப்படின்ற ஒரு கனவோடு வந்தார். போட்டாங்களே போட்டோம் நாங்கள் தான். இனிமேல் வருவாங்களா? யாரு? இனிமேல் வரமாட்டாங்க, விஜய் தான். மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல, மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். மன்னர் பரம்பரைக்கு இந்த செருப்படி எல்லாம் தேவையா? செருப்படி வாங்குற ராசியை பார்த்திருப்பீங்க. அதுல ரெக்கார்டு பண்ற ராசி உங்க ராசி. அஷ்டமாதிபதி. இந்த மாதிரி வாழ்றதுக்கு, அசிங்கப்பட்டு வாழ்றதுக்கு கொரோனா காலத்துல நீங்க எல்லாம் குலைச்சிட்டு செத்துருக்கலாம். உதயநிதி மெச்சூரிட்டி இல்லையா? மெச்சூரிட்டின்னு இல்லைங்க, உதயநிதிக்கு அரசியல் தெரியாதுங்க. அரசியல் தெரியாது. அரசியலும் தெரியும். உதயநிதிக்கு அந்த பேப்பரை பார்த்து என்னைக்கும் படிக்கக்கூடாதுங்க. பேப்பர் ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, இப்போ நீ என்ன பேட்டி எடுக்கிறீங்களா, நான் பேப்பரில் எதுவும் எடுத்துடல, மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். உண்மையாக பொய்யா நான் ஓப்பன் அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. எழுதி எடுத்துகிட்டு வந்து நம்ம அவ்வளோ மறதினா இன்னும் அரசியல் பண்ணுவீங்க. இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா.